பேருக்கு ஒரு பாடம் வச்சுருக்கோம், சுற்றுச்சூழல் பாடம் அப்படின்னு சொல்லி. இப்போ வரைக்கும் வந்து அது முறையாக வந்து சொல்லி கற்றுத்தரப்படுறதே இல்லை. நம்ம அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மேற்கு மலைத்தொடரோட முக்கியத்துவம் பற்றி எவ்வளவு தெரியும்? இந்த மக்களை, இந்த பழங்குடிகளையோ நம்மளை இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களையோ தனியாக ஒதுக்கி வச்சுட்டு எந்த காட்டையோ எந்த உயிரினத்தையோ காப்பாற்ற முடியாது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. தமிழில் பொதுவாக வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து கடந்த ஒரு 5-10 ஆண்டுகளாக விவாதங்கள், கலந்துரையாடல் தொடர்ந்து நடக்குது. ஆனால் அது வந்து இன்னும் தீவிரமான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து காலநிலை மாற்றம். அது பற்றி ஒரு பக்கம் அச்சுறுத்துகிற மாதிரி நிறையா பேச்சுகள் வந்து எழுது. ஆனால் இது வந்து ஒரு சிலர் அச்சுறுத்துறது மூலமாகவோ இல்லை தனியாக ஒரு சிலர் மட்டும் போராடுறது மூலமாகவோ வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம புரிஞ்சுக்கவும் முடியாது, மாற்றங்களை கொண்டு வரதும் சாத்தியம் இல்லை. இது இந்த காலநிலை மாற்றம்ங்கிற பிரச்சனை வந்து கிரெட்டா துன்பர்க் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரையுமே பீதி கொள்ள வைக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்போ எல்லாரையுமே எஜுகேட் பண்ணுற மாதிரியான விவாதங்கள் வந்து முன்னெடுக்கப்படணும். அதோட ஒரு தொடக்கமாக தான் இந்த கருத்தரங்கை வந்து நான் கருதுகிறேன். பல நண்பர்கள் வெவ்வேறு துறைகளில் ஈடுபடக்கூடிய, சுற்றுச்சூழல் சார்ந்து இயங்கக்கூடிய நண்பர்கள் சேர்ந்து இந்த கருத்தரங்கை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. இதில் வந்து இது அவங்களோட பங்கு இல்லை, இதில் நீங்கள் வந்து கேட்கக்கூடிய உங்களுடைய பங்கும் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி வந்து நம்ம காடை பற்றி பேசணும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி பேசாமல் நம்ம எந்த ஒரு விவாதத்தையும் வந்து தொடங்க முடியாது. இமயமலையை விட ரொம்ப பழமையான ஒரு மலை வந்து மேற்கு மலைத்தொடர். ஆனால் அதை பற்றி நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து தெரிஞ்சிருக்கு. நம்ம சமூகத்தில் எந்த அளவுக்கு வந்து அது சார்ந்த விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லாருமே நம்ம இப்போ சுற்றுச்சூழல் ஆர்வம் இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருமே கோடை காலம் வந்தால் என்ன பண்ணுறோம்? முதல்ல கொடைக்கானல், ஊட்டி, ஏலகிரி, ஏற்காடு ஏதாவது ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஒரு முதல் இல்லை ஒரு நிஜமாகவே நானுமே கூட அப்படி தான் வந்து நினைக்கிறேன். எப்படியாவது இந்த மெட்ராஸோட ஹீட்லேருந்து தப்பிச்சு கொஞ்ச நாள் போகணும், 2 நாள் 1 நாளாவது போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இல்லை அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களோட ஆர்வமும் அதுவாக தான் வந்து இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கூட கிடையாது. எத்தனை வண்டி வந்து மேலே வருது அப்படிங்கிறத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன நடைமுறை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோடனே அது சார்ந்த உடனே நெகட்டிவான ஒரு விவாதம் தான் பெரிய அளவில் வந்து முன்னெடுக்கப்படுது. இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா யாரையுமே மேலே விட மாட்டாங்க அப்படின்னு இன்னும் அதுக்கெல்லாம் எங்கேயுமே போகல. நம்ம இப்போ தான் வந்து வண்டி நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அந்த விவாதம் வந்து நெகட்டிவாக தான் போகுது. என்ன பிரச்சனைனா நம்மளுடைய பியூரோக்ரஸி, நம்மளுடைய பொலிட்டீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே அவங்க கரப்டானது ஒன்று, நம்மளையுமே நிறையா கரப்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம நெகட்டிவாக தான் யோசிக்கிறோம். இந்த பின்னணியிலேருந்து மேற்கு மலைத்தொடரை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து மாதவ் காட்கில் நம்ம கடந்த 15-20 ஆண்டுகளாக இந்தியா முழுக்க தப்பான காரணங்களுக்காக, அதாவது நெகட்டிவாகவே பேசக்கூடிய ஒரு பேரை அதிகமாக நெகட்டிவாக தான் பேசப்படுது. ஒரு சிலர் தான் வந்து மாதவ் காட்கில் வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்க. பரவலான மக்கள்கிட்ட அவர் பேர் வந்து இந்த வளர்ச்சிக்கு எதிரானவங்க, சுற்றுச்சூழல்வாதிகள் அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. அதில் அடி வாங்கின முக்கியமான நல்ல இவரும் ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேற்கு மலைத்தொடர் சம்மந்தமாக ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாரு. அந்த அறிக்கை வந்து மிகப்பெரிய விவாதங்களை வந்து கிளப்பிச்சு. கேரளாவில் என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 2018 ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமும் முந்தின வருஷத்தை விட மோசமான ஒரு நிலச்சரிவு, அதில் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போகிறது. ஆனாலும் அந்த மலைகளை விட்டு அந்த மக்கள் வெளியில் வரதில்லை. இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய விழிப்புணர்வு இருக்குது. மலைப்பகுதிகளில் வாழ்கிறவங்களோட விழிப்புணர்வே இந்த அளவில் தான் வந்திருக்கு. நம்மளாம் சமவெளியில் இருக்கோம். ஸோ காலங்காலமாக மலைப்பகுதியில் இருக்கிறவங்களோட விழிப்புணர்வே அப்படி தான் இருக்குது. அவர் அந்த ரிப்போர்ட் வந்து 2013 வருது. அது தமிழில் வர்றதுக்கே எத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 7-8 வருஷம் கழிச்சு தான் தமிழில் இந்த நூல் நீர் கோபுரம் மாதவ் காட்கிலோட அறிக்கையை வந்து உயிர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. பத்திரிகையாளர் சுபகுணம் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு.
நம்ம அவசியம் இந்த வேலைகள்லாம் இன்னும் சீக்கிரமாக நடந்திருக்கணும். ஏன்னா வந்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை வந்து பெரும்பாலானவங்க படிக்கிறது இல்லை. அந்தந்த மாநில மொழிகளில் வேணும். தமிழில் இது வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் நான் வந்து இந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சும் ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய சில ஆய்வுகளை அடிப்படையாக வச்சும் தான் பேச போகிறேன். நான் வந்து துறை சார்ந்த ஒரு அறிஞன்னு நான் சொல்லிக்க மாட்டேன். பின்னாடி வந்து அந்த துறையிலேயே விற்பனர்கள் வந்து பேசுவாங்க. ஒரு அறிமுகமாக சில விஷயங்களை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். மேற்கு மலைத்தொடரில் வந்து 4000 பூக்கும் தாவரங்கள், அதில் வந்து 27%, அதாவது 30%ன்னு வச்சுக்கலாம். நாட்டில் இருக்கிற மொத்த தாவர வளத்தில் 30% வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி 645 வகையான பசுமை மர காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களில் பாதி வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி 850 முதல் 1000 வகையான பாசிகள் அங்கே இருக்குது. அதே மாதிரி 652 வகையான படர் பாசி செடிகள், 850 வகையான கல்லீரல் பாசிகள். இது அப்படியே இந்த பட்டியல் போகுது. 682 வகையான படர்பாசிகளில் 28 விழுக்காடு, அதாவது கிட்டத்தட்ட 30% ஓரிட வாழ்விகள், மேற்கு மலைத்தொடரில் மட்டுமே இருக்கக்கூடிய படர்பாசிகள். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் பற்றி இருக்குது. 350 வகையான எறும்புகள், நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடிய பூச்சி வகைகளில் இருக்கக்கூடிய எறும்புகள் வந்து 350 வகைகள் அங்கே இருக்குது. அதில் 20% வந்து ஓரிட வாழ்வி, மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே இருக்குது. 330 வகையான வண்ணத்து பூச்சிகள், அதில் 11% வந்து ஓரிட வாழ்விகள். 174 வகையான தும்பிகளும் ஊசி தட்டான்களும், அதில் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு வந்து ஓரிட வாழ்விகள். 269 வகையான நிலவாழ் நத்தைகள், அதில் 76%, கிட்டத்தட்ட 3/4 பங்கு இந்தியாவில் இருக்கிறதுல அது ஓரிட வாழ்விகள். அந்த மேற்கு மலைத்தொடரில் மட்டுமே இருக்கக்கூடியது 76%. மீன் வகைகளில் 288, அதில் 40% வந்து ஓரிட வாழ்விகள். நீர்நில வாழ்விகள் வந்து 220, அதில் 78% ஓரிட வாழ்விகள். இந்த பட்டியல் வந்து இப்படி போயிட்டே இருக்குது. இது வந்து நம்ம எந்த அளவுக்கு அது முக்கியமானதுங்கிறதுக்காக இந்த நம்பர்களை வந்து நான் சொல்கிறேன். இந்த புத்தகம் வந்து ரொம்ப அவசியமாக நம்ம எல்லாருமே படிக்க வேண்டியது. 3 வகையாக அந்த மலைத்தொடர்களை வந்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து மாதவ் காட்கில் ஒரு பரிந்துரை கொடுக்குறாரு. ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்ல ஹை சென்சிட்டிவிட்டி ஆர் ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் 1, அதே மாதிரி ரீஜன்ஸ் ஆஃப் ஹை சென்சிட்டிவிட்டின்னு சொல்லி ஜோன் 2, ரீஜன் ஆஃப் மாடரேட் சென்சிட்டிவிட்டி அது ஜோன் 3 அப்படின்னு சொல்லி 3 வகையாக வந்து அவர் பிரிச்சிருக்கிறாரு. இது எந்த அடிப்படையில் இந்த ஜோனை வந்து அவர் பிரித்தார் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப அவர் வந்து பேசிக்காக ஒரு ஈக்காலஜிஸ்ட். அதனால் வந்து ரொம்ப காரண காரியத்தோட ஒவ்வொரு விஷயத்தையுமே, கிட்டத்தட்ட 500 பக்கம் அந்த அறிக்கை. உயிரியல் பண்புகள், உயிரியல் வளம், அரிதான உயிரின வகைகள், வாழிடத்தோட வளமை, அப்புறம் அதோட உற்பத்தி திறன் பயோமாஸ், அப்புறம் தாங்கு திறன், பண்பாடு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம், அப்புறம் வந்து நம்ம ஜியாலஜிக்கலாக இருக்கக்கூடிய பருவநிலை அடுக்குகள், அதோட தனி பண்பு, அப்புறம் ஜாகிரபிக்கலாக நிலவியல் அம்சங்கள், அப்புறம் பருவநிலை அம்சங்கள், அங்கே ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அப்புறம் மலை சார்ந்து வாழும் மக்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த ஜோன்ஸை வந்து அவர் பிரிச்சிருக்கிறாரு. இந்த புத்தகத்தை வந்து நம்ம எல்லாருமே அவசியமாக படிக்கணும். ஆங்கிலத்தில் இலவசமாக கிடைக்குது, நெட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இதில் வந்து ரொம்ப எளிதில் அழியக்கூடிய சூழலியல் இடங்களாக வந்து அவர் 3 பகுதிகளை சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி மாவட்டம், இந்த 3மே வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து அவர் வரையறுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, நான் ரொம்ப ப்ரீஃபாக அந்த விஷயங்களை கவனப்படுத்திடலான்னு நினைக்கிறேன். இதில் ஜோன் 1ல் வந்து அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் நீலகிரி, தேனி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, இந்த மாவட்டங்கள். அதுக்கப்புறம் வந்து உதகமண்டலம், கூடலூர், கோத்தகிரி, உத்தமபாளையம், செங்கோட்டை, அம்பாசமுத்திரம், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கொடைக்கானல், இதை வந்து ஜோன் 2ல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் குன்னூர், சத்தியமங்கலம், பெரியகுளம், திண்டுக்கல், இதெல்லாம் ஜோன் 3 அப்படின்னு சொல்லி அவர் பிரிச்சிருக்கிறார் முக்கியத்துவம் அடிப்படையில். அப்புறம் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, எந்தெந்த வகைகளுக்கெலாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த மேற்கு மலைத்தொடரில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், சூழலியல் ரீதியிலையும் வரலாற்று ரீதியிலையும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதோட தனிச்சிறப்பு, அங்கே இருக்கக்கூடிய அரிய தாவர உயிரின வகைகள், அப்புறம்
அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்னெல்லாம் அங்கே வாழுது, அப்புறம் வளர்ப்பு உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சிக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தாவரங்களோ இல்லை விலங்குகளோ எப்படி உதவுச்சு. இப்போ நிறையா வந்து நம்ம கால்நடைகள் பயிர்கள் வந்து இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து மேஜிக்காக திடீர்னு வரல. காடுகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அது தாவரமாக இருந்தாலும் சரி உயிரினமாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி அதில் விஷத்தன்மை இருக்கா, நம்ம எந்த விஷயத்துக்காக அதை உண்ணலாம், எப்படி உண்ணலாம், இது எல்லாத்தையுமே காலங்காலமாக பழங்குடிகளும் மற்றவங்களும் நமக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறாங்க. இது எல்லாமே காடுகள்லேருந்து தான் நமக்கு வருது. ஸோ இந்த முக்கியத்துவங்கள், அப்புறம் சூழலியல் அடிப்படையில் வந்து அந்த காட்டில் இருக்கக்கூடிய காட்டுயிர்களோட வழித்தடங்கள், அப்புறம் தனித்தன்மை மிக்க சூழலியல் அமைப்புகள், அப்புறம் சிறப்பு இனப்பெருக்க பகுதிகள், எதிர்ப்பு திறன் மிக குறைவாக இருக்கக்கூடிய இல்லை எளிதாக பாதிக்கப்படக்கூடிய வல்னரபுளாக இருக்கக்கூடிய பகுதிகள், அப்புறம் கோயில் காடுகள், எல்லை காடுகள், மனிதர்கள் வாழாத தீவு பகுதிகள், செங்குத்தான சரிவு மலைகள், ஆறுகள் உற்பத்தியாகும் இடங்கள். இந்த அடிப்படையில் தான் வந்து மேற்கு மலைத்தொடரோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒவ்வொன்றுத்துக்குமே அவர் விரிவாக வந்து ஆதாரங்களோட வந்து அந்த புத்தகங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. இதில் இன்னும் ரொம்ப மோசமான சில விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்கணும். அவர் அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பற்றியுமே கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் மேற்கு தொடர்ச்சி மலை மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், தமிழ்நாட்டில் 2010 வரைக்குமான நம்பரை மட்டும் நான் சொல்கிறேன். ஏற்கனவே வந்து ஒப்புதல் வாங்கி தமிழ்நாட்டில் 70 சிறப்பு பொருளியல் மண்டலங்கள் இருக்குது. அவசரமாக ஒப்புதல் வாங்கினது 19, அறிவிக்கப்பட்டு இனிமேல் வரப்போகிறது இது 2010 கணக்குப்படி 57, அப்புறம் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பொருளியல் மண்டலங்கள் 22. இது மட்டும் நம்ம கூட்டி பார்த்தோம்னாவே கிட்டத்தட்ட 160 கிட்ட வருது. இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் மட்டும் மேற்கு மலைத்தொடர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். நம்ம எந்த அளவுக்கு அதை மோசமாக ஆக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான சில உதாரணங்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா என்னென்ன மைன்ஸ் இப்போ மலைப்பகுதிகளில் வந்து 2 காரணங்களுக்காக அழிக்கப்படுது. முதலாவது வந்து வெட்டுமர தொழிலுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் இல்லீகலாக வந்து காட்டுயிர்களை வந்து கடத்துறது கொள்வது, அது ஒன்று நடந்துகிட்ருக்கு. மூணாவதாக ஒரு விஷயம், அங்கே இருக்கக்கூடிய கனிம சுரங்கங்களுக்காக தான் வந்து காடுகள் வந்து ரொம்ப வேகமாக இன்றைக்கி அழிக்கப்பட்டுருக்கு. தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன கனிமங்கள் கிடைக்குதுங்கிற ஒரு பட்டியல் இதில் இருக்குது. நீலகிரியில் வந்து பாக்சைட்டு, மேக்னசைட்டு, அதேமாதிரி கோயம்புத்தூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கனிமங்கள், திண்டுக்கல்லில் ஒரு 5, விருதுநகரில் 3, திருநெல்வேலியில் ஒரு 6, ஈரோட்டில் ஒரு 4, மதுரையில் வந்து ஒரு 5, கன்னியாகுமரியில் ஒரு 3. இப்போ எல்லாமே நம்ம எல்லாருமே செல்ஃபோன் பயன்படுத்துகிறோம், இல்லை நம்ம லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறோம், டேப்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மள்டேருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இதுக்கான கனிமங்கள் எல்லாமே இந்த காடுகள்லேருந்து எடுக்கப்படுது. பேப்பரில் அடிக்கடி பார்த்திங்கன்னா காஷ்மீரில் வந்து இந்த அரிதான கனிமம் கிடைக்குது, நம்ம சேலத்தில் மேட்டூர் பகுதிகளில் இந்த அரிதான கனிமம் கிடைக்குதுங்கன்னா எல்லாரோடையும் சந்தோஷமாக பரவாயில்ல, நம்ம இனிமேல் இறக்குமதி பண்ண வேண்டியதில்லை, நம்ம ஊர்லேருந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம்லாம் நினைப்போம். ஆனால் அதுக்காக நம்ம என்ன விலை கொடுக்க போகிறோம்? நமக்கு இதெல்லாம் இன்றைக்கி எசென்ஷியல்னு நம்மள மாற்றப்பட்டுச்சு, அந்த வலைக்குள்ளே நம்மளும் போய் விழுந்துட்டோம். அது வந்து நம்ம ஊர்லேயே கிடைக்கிறப்ப நம்ம சந்தோஷப்படுறோம். அதனால் எவ்வளோ காட்டுப்பகுதி அழிக்கப்பட போகுதுன்னு பெரும்பான்மை மக்கள் கவலைப்படலை. ஸோ இந்த பின்னணியில் ஒரு பக்கம் வந்து மாதவ் காட்கில் வந்து எப்படி மேற்கு தொடர்ச்சி மலையை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான விரிவான ஆதாரங்கள், எந்த வகையில் அது அழிக்கப்படுது, அதுக்கு எப்படி அது காரணமாக இருக்குங்கிறதுக்கான ஆதாரங்களையும் அந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்கிறார். இது தமிழில் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் கடகடன்னு வேகமாக படிச்சுட்டேன். இது இங்கிலீஷ்லனா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்போம். அந்தந்த மொழியில் இருக்கிறப்ப நம்ம நிறையா வாசிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. இந்த வேலைகள்லாம் இன்னும் வேகமாக தமிழில் நடக்கணும். தாமதமாக இருந்தாலும் கூட இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலைன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். இது ஒரு பின்னணி. இந்த பின்னணியில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். எந்த அளவுக்கு மேற்கு மலைத்தொடர் வந்து காலநிலை மாற்றத்துக்கு தாக்கு பிடிக்கும், இல்லை எந்த மாதிரியான ஆபத்துகளை அது எதிர்கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியா மாதிரியான, தென்னிந்தியா மாதிரியான ஒரு பகுதியில் பருவமழை அப்படிங்கிறது வந்து இந்தியா மாதிரியான ஒரு துணைக்கண்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம்.
இந்த பருவமழை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அது எதனால இங்கே உருவாகுது அப்படின்னா, அதுக்கு ரொம்ப மேற்கு மலைத்தொடர் மாதிரியான ஒரு நீண்ட மலைத்தொடர் இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம்ங்கிறத ஆய்வு மூலமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 58 நதிகள், ஆறுகள் வந்து மேற்கு மலைத்தொடரில் முக்கியமான ஆறுகள் 58 ஆறுகள் வந்து உருவாகுது. இந்த ஆறுகளையும் இந்த சமவெளி பகுதியையும் நம்பி 25 கோடி பேர் இருக்காங்க, இந்த மேற்கு மலைத்தொடரை மட்டும் நம்பி. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மலைப்பகுதிகள்லேருந்து தான் நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள், பழங்கள், பல பொருட்கள், கால்நடைகள் உற்பத்தியாக இருக்கட்டும், அங்கேருந்து தான் வந்து கீழே வந்து நம்ம இன்னைக்கு பெருக்கிக்கிட்டு இருக்கோம். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப தனித்தன்மை வாய்ந்த காட்டுப்பகுதிகள். இப்போ சோலைக்காடு அப்படிங்கிறது வந்து மேற்கு மலைத்தொடரில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு சூழலியல் தொகுதி. அது வந்து வேறு எங்கேயும் அந்த மாதிரி இருக்கிறதா பதிவு பண்ணப்படலை. அதே மாதிரி மிஸ்டிகா ஸ்வாம்ஸ்ன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இந்தியாவில் காட்டுயிர் மோதல்கள், அதாவது நம்ம காட்டுயிர் எதிர்கொள்ளல்கள், யானை, புலி, சிறுத்தை, இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். மலை தொடரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை எதிரிகளாக கருதுகிறாங்க. அவங்களோட சொத்துக்கள் சேதமடையுது, இல்லை அவங்க கொல்லப்படுறாங்க. மனிதர்களால் விலங்குகள் கொல்லப்படுது, விலங்குகளால் மனிதர்கள் கொல்லப்படுறாங்க, ரெண்டுமே நடக்குது. ஆனால் அதில் பெரும்பாலும் வந்து அதை சக உயிராக பாவிக்காமல் ஒரு எதிரியாக பாவிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் பெரும்பான்மை மக்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாமே வந்து ஃப்ளாக்ஷிப் மேமல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. புலி, யானை, இந்த விஷயங்கள் எல்லாமே, இது எல்லாமே நம்ம மேற்கு மலை தொடரில் தான் ரொம்ப வளமாக இருக்குது. அதுக்கப்புறம் IUCNல இருக்கக்கூடிய 325 IUCN லிஸ்ட்டில் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் நேச்சர், அது வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் எந்த உயிரினங்கள்லாம் வந்து ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க. அதில் உலக அளவில் ஆபத்தில் இருக்கக்கூடிய 325 உயிரினங்கள் மேற்கு மலை தொடரில் வந்து வாழுது. இந்த பின்னணியில் நம்ம வந்து இது எல்லாமே வந்து இயற்கை அங்கே இருக்கக்கூடிய வளம். அப்புறம் பருவமழை மாதிரியான ஒரு காலத்தில் வந்து பிரணாப் முகர்ஜி தான் சொன்னார்னு நினைக்கிறேன், இந்தியாவில் வந்து பட்ஜெட்டை டிசைட் பண்ணுறது எது அப்படின்னா வந்து இயற்கை தான் அப்படின்னு சொன்னார். இயற்கைனா பருவமழை சரியாக பொழிஞ்சால் மட்டும்தான் அந்த வருஷம் நிறைய விவசாய உற்பத்தி கரெக்டாக நடக்கும். பட்ஜெட்டில் என்னெல்லாம் திட்டம் போட்டோமோ அதெல்லாம் சரியாக நடக்கும். பருவமழை சரியாக இல்லை அப்படின்னா பட்ஜெட்டுக்கே ஆபத்துன்னு வந்து பிரணாப் முகர்ஜி சொல்லியிருக்காரு. அது வந்து இந்த இப்போ கடந்த 20 ஆண்டுகளாக இந்த பருவமழை சிக்கலுக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆய்வு வந்து சொல்லுது. அதுக்கு முக்கியமான காரணம் மேற்கு மலை தொடர் வந்து ஆபத்துக்கு தள்ளப்பட்டதும் ஒரு முக்கியமான காரணம். உலக அளவில் நடக்கக்கூடிய காலநிலை மாற்றமும் அதுக்கு பங்களிக்குது. இப்போ இதனால் நடக்கக்கூடிய மாற்றம், இப்போ இந்த காலநிலை மாற்றம் தீவிரம் அடைந்து வர்றதுனால ஒரு பக்கம் காலநிலை மாற்றம் நடக்கிறதுக்கு மேற்கு மலை தொடர மக்கள் நம்ம அழிச்சுக்கிட்டே இருக்கோம், அதுவும் பங்களிக்கும். அந்த காலநிலை மாற்றம் தீவிரம் அடைகிறதுனால மேற்கு மலை தொடரில் இருக்கக்கூடிய 3 1 பங்கு பயோடைவர்சிட்டி உயிரின வகைகள் வந்து அழியும் ஆபத்தில் 2050க்குள்ள 3 1 பங்கு உயிரின வகைகள் அழியக்கூடிய ஆபத்தில் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ஆய்வு வந்து சொல்லுது. ஆனால் இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் மாதவ் காட்கில் அறிக்கை ஒவ்வொரு இதில் கேரளாலையும் சரி இல்லை கர்நாடகாலையும் நடக்கக்கூடிய பெருமழைகள் இல்லை வெள்ளங்கள் இல்லை நிலச்சரிவுகள் எது நடந்தாலும் உடனடியாக வந்து மாதவ் காட்கில் அறிக்கையை மீடியா வந்து மற்ற நேரத்துலலாம் மறந்துடுவாங்க. கரெக்டாக எப்போ ஒரு நிலச்சரிவு நடக்குமோ அப்போது அன்றைக்கே மாதவ் காட்கில் சொன்னார், நீங்கள் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லி அப்போ தான் எழுதுவாங்க. திருப்பி அந்த ஒரு வாரம் கழித்து பழையபடி அவங்க மற்ற விஷயத்துக்கு போயிடுவாங்க. திருப்பி அடுத்த மழை நிலச்சரிவு வந்தால் தான் மாதவ் காட்கில் ஞாபகத்துக்கே வருவார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். கேரளா தான் மிக கடுமையாக மாதவ் காட்கில் அறிக்கையை எதிர்த்த ஒரு மாநிலம். அங்கே வந்து 41% வந்து காடு மலைப்பகுதிகள், அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான போர்ஷன்ஸ் தான். இல்லை 48%, கிட்டத்தட்ட பாதி வந்து மேற்கு மலை தொடரில் இருக்கக்கூடிய முக்கியமான காட்டுப்பகுதிகளில் தான் வந்து கேரளாவே இருக்குது. மீதி 41% வந்து மிட் ரேஞ்சு, அதுவும் வந்து சமவெளி பகுதியெலாம் கிடையாது. 48%ங்கிறது பாதி கேரளாவில். மீதி 41% இடைநிலையான காட்டுப்பகுதி, அதுவும் மேற்கு மலை தொடர் தான். வெறும் 11% தான் வந்து கோஸ்டல் ஏரியான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 90% மேற்கு மலை தொடரில் இருக்கக்கூடிய கேரளா வந்து அங்கே இருக்கிற மக்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸும் சரி கடுமையாக மாதவ் காட்கில் அறிக்கையில் எவ்வளவு உயிர்ப்பலிகள் நடந்தாலும் எவ்வளவு சேதங்கள் நடந்தாலும் அது டைலூட் பண்ணிக்கிட்டே வராங்க.
இப்போ 6வதாக ஏதோ ஒரு அறிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மாதவ் காட்கில் இது வந்து ஃபஸ்ட்டு, 2வது வந்து கஸ்தூரி ரங்கன் அறிக்கை. அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு இப்போ வரைக்கும் அந்த எந்த நோட்டிஃபிகேஷனையுமே எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கவே இல்லை. இப்போ 6வதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த கேரளா பற்றின விஷயங்கள் நான் பட்டியலிட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 2018 ஆரம்பித்து நம்ம ஒவ்வொன்றும் தொடர்ந்து கேள்விப்பட்டுருக்கோம். இப்போ சமீபத்தில் வயநாட்டில் நடந்த விஷயங்கள் வரைக்கும் நம்ம விரிவாக கேள்விப்பட்டிருப்போம். இதில் என்னென்னா, மாதவ் காட்கில் வந்து ஒட்டுமொத்த மேற்கு மலைத்தொடர் பகுதியில் 63% பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கணும்னு சொல்லி அவர் சொன்னார். அதை கடுமையாக எதிர்ப்பு வந்தோடனே மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அது அமைக்கப்பட்டது. உடனடியாக வந்து அவர் விண்வெளி அறிஞர் ஒருத்தர்கிட்ட, வழக்கமாக இந்தியாவில் வேறு எந்த நாட்டிலையுமே நடக்கும்னு எனக்கு தோணலை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யார் பிரபலமான அறிவியலாளர்னா அவர் வந்து விண்வெளி விஞ்ஞானி தான். ஏன்னா அவங்க தான் வந்து ஆதித்யா இது அனுப்புகிறாங்க, சந்திரயானுக்கு அனுப்புகிறாங்க. மற்ற விஞ்ஞானிகள்லாம் இந்த நாட்டில் வாழ்கிறாங்களாங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் கல்வி சம்மந்தமான ஒன்றுனாலும் அவர் தலைமையில் தான் ஒரு விண்வெளி விஞ்ஞானிகிட்ட தான் கொடுப்பாங்க. காட்டை காப்பாற்றுறதுனாலும் எதுனாலும் விண்வெளி விஞ்ஞானிகிட்ட கொடுத்தா அவர் செலக்டாக பண்ணிடுவார். மக்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு வந்து ஒரு இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, மாதவ் காட்கில் அறிக்கையை எடுத்துகிட்டு கஸ்தூரி ரங்கன் வந்து 37% மட்டும் பாதுகாத்தா போதும், மீதி வந்து 73% வந்து ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி ஒரு பரிந்துரையை வந்து கொடுக்குறாரு. அவர் அதில் முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அவர் கொடுத்த அறிக்கை. ஏன்னா அதில் வந்து சுனிதா நாராயண் மாதிரியான டவுன் டு எர்த் ஆசிரியர், சுனிதா நாராயண் மாதிரியான சூழலியலாளர்கள், சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்களும் அந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையில் பங்களிச்சிருக்கிறாங்க, முக்கியமான பங்கு அளிச்சிருக்கிறாங்க. 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இந்த காட்டுப்பகுதியில் அலோவ் பண்ணக்கூடாது. அப்புறம் பர்டிகுலராக வந்து மலைகளை உடைக்கக்கூடிய தொழிற்சாலைகளை வந்து அமைக்கக்கூடாது. அதே மாதிரி மைன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓரளவுக்கு வந்து ஏற்கனவே இப்போ கேரளாவில் லைஃப் லைன்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. எங்களோட காப்பி தோட்டங்கள், தேயிலை தோட்டங்கள்லாம் நாங்கள் வந்து எக்காரணம் கொண்டும், அது எவ்வளவு பணக்காரங்கள்ட்ட இருந்தாலும் சரி, அங்கே எவ்வளோ ஏழைகள் வேலை பார்த்தாலும் சரி, நாங்கள் வந்து அதை மாற்றிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து கேரளாவில் தொடர்ந்து சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை வந்து கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்து விட்டுருது. அந்த விஷயத்தை அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. அதே மாதிரி மக்களோட செயல்பாடுகள், காட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், மற்ற வீடுகள், இதையும் வந்து விட்டுடலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுது. அதையுமே வந்து எந்த மாநிலமும் இப்போ வரைக்கும் வந்து ஏற்றுக்கல. இதில் அவங்களோட எதிர்ப்பெல்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல மனித உரிமையை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. நம்ம வந்து காட்டை காப்பாற்றணும், அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் காப்பாற்றணும், அதுதான் நமக்கு வந்து ஒரு லைஃப் லைனாக இருக்குது. அது இல்லைன்னா நம்ம வாழ முடியாது அப்படின்னு வந்து சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் சொல்கிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 7 கோடி மக்கள் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டும் மேற்கு மலைத்தொடரில் வாழ்கிறாங்க. அவங்களோட உரிமைகளை வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுத்துட்டு காட்டை காப்பாற்றணுமா அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்குது. இந்த பின்னணியில் வந்து சில சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் சார்ந்த ஆய்வுகள் மிக குறைவாக தான் வந்து மேற்கு மலைத்தொடர் சார்ந்து நடந்திருக்கு. அப்படி நடந்த ஆய்வுகள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மேற்கு மலைத்தொடர்ங்கிறது மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குங்கிறத 3 ஆய்வுகள் நான் வந்து படித்தேன். அந்த 3 ஆய்வுகளுமே வந்து ரொம்ப சிக்கலான நிலைமையை தான் வந்து சொல்லுது. இப்போ நம்ம கார்பன் சிங்க்னு சொல்கிறோம் இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிகளில் வந்து 22% தான் வந்து மேற்கு மலைத்தொடர் இந்தியாவில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளில். அந்த 22 பகுதி வந்து 34% கார்பன் டை ஆக்சைடு இந்தியாவிலேருந்து வெளியிடுறோம் இல்லையா, அதை வந்து அது கிரகிச்சுக்குது. வெறும் 22% பகுதி வந்து 34% கார்பன் டை ஆக்சைடை கிரகிச்சுக்குது. ஆனால் அது வந்து பழைய கணக்கு. எந்த அளவுக்கு காலநிலை மாற்றம் தீவிரம் அடையுமோ அவ்வளவு வேகமாக மேற்கு மலைத்தொடர் கார்பனை கிரகிச்சிருக்கக்கூடிய தன்மையை இழந்துக்கிட்டே வருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது கவுண்டராக வந்து காலநிலை மாற்றத்தை தீவிரப்படுத்தும். இது ஏற்கனவே இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. அப்படி அது தொடர்ற வரைக்கும் நமக்கு நல்லது. ஆனால் அப்படி தொடரல. காலநிலை மாற்றம் இந்த காடுகள் கார்பனை கிரகிச்சிக்கக்கூடிய தன்மையை குறைச்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி ஐஐடி பாம்பேலையும் பிட்ஸ் பிலானி இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து நடத்தின ஆய்வில் வந்து தெரிய வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆய்வு என்னன்னா, மேற்கு மலைத்தொடர், கிழக்கு மலைத்தொடர் 2லேயும் இருக்கக்கூடிய காடுகள் வந்து இப்போ வந்து பசுமை மாறா காடுகளாகவும் வறண்ட இலையுதிர் காடுகளாகவும் இப்போ இருக்குது அதிகப்படியாக. இன்னும் 25 வருஷத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா,
இது எல்லாமே வந்து முட்புதர் காடுகளாக பெரிய அளவுக்கு மாறிடும் அப்படின்னு வந்து நம்ம இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஒரு சென்டர் இருக்குது. அவங்க நடத்தின ஆய்வில் இந்த விஷயம் வந்து வந்திருக்கு. அதாவது என்னென்னா, காடு வந்து தன்னோட இயல்பான தன்மையை காலநிலை மாற்றம் காரணமாக இழந்துக்கிட்டே வருது ரொம்ப வேகமாக. பசுமை மர காடுகள் ரொம்ப உச்சி பகுதியில் இருக்கும், கொஞ்சம் கீழே வந்தோன்னா வறண்ட இலையுதிர் காடுகள் இருக்கும். இந்த விஷயங்கள் வந்து வேகமாக மாறி இப்போ நம்ம இங்கே நமக்கு பின்னாடி இருக்க கிண்டி தேசிய பூங்கா இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து வறண்ட முட்புதர் காடுகள். இந்த மாதிரி மேற்கு மலைத்தொடர் பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் இன்னும் 25 வருஷத்தில் வேகமாக மாற ஆரம்பிச்சிரும், அதோட சதவீதம் வந்து மாறிடும் அப்படின்றாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து 13 மாவட்டங்கள் மேற்கு மலைத்தொடர் பகுதியில் வருது. அதே மாதிரி 13 மாவட்டங்கள் கிழக்கு மலைத்தொடர் பகுதியில் வருது. கிழக்கு மலைத்தொடர் மாவட்டங்கள் எதுனா திருவண்ணாமலை, வேலூர், திருப்பூர், இதெல்லாமே வந்து திருவண்ணாமலை மாவட்டம். அது மாதிரி 13. ஈரோடு, திருநெல்வேலி, திருப்பூர், அப்புறம் நீலகிரி, கோயம்புத்தூர், இதெல்லாமே வந்து மேற்கு மலைத்தொடர். அது மாதிரி ஒரு 13. கிட்டத்தட்ட நம்ம இதில் இருக்கக்கூடிய பாதி மாவட்டங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து இந்த ஆய்வு சொல்லுது. இது எல்லாமே நம்ம ஒரு பக்கம் நமக்கு அதோட வளம் வந்து தெரியுது மாதவ் காட்கில் அறிக்கை அந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் மூலமாக. இன்னொரு பக்கம் அது எந்த மாதிரியான ஆபத்துகளை சந்திக்கக்கூடுங்கிற ஆய்வுகளையும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இதை பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிக்கணும். இதில் வந்து இவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த விவாதத்துக்கு காரணமாக இருக்குது. சாதாரண மக்கள்கிட்டையும் சரி, அரசியல்வாதிகள்கிட்டையும் சரி. அவர் இந்த 3 எக்கனாமிக்கல் ஜோனாக பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்காக ஒரு தனி ஆணையத்தை உருவாக்கணும், மேற்கு மலை தொடரை நிர்வகிப்பதற்காக மட்டும் ஒரு தனி ஆணையத்தை வந்து உருவாக்கணும்னு அவர் சொல்கிறாரு. அதை தான் வந்து எல்லாருமே கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஏற்கனவே நிறையா வந்து நம்மள்கிட்ட வந்து அரசு அமைப்புகள் இருக்குது. இத்தனை அமைப்புகள் இருந்தாலும் மக்களுக்கான உரிமைகளோ, மக்களுக்கான அவங்க அந்த காடு தங்களுக்கானதை அதை காப்பாற்றணுங்கிற உரிமையை வந்து இப்போ வரைக்கும் நம்ம அரசு வந்து வெறும் பேரளவில் எழுதி வச்சுருக்கோம். நம்ம எல்லா இடத்துலையுமே சட்டங்களும், இந்தியாவில் வந்து எல்லா சட்டங்களுமே இருக்குது. எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம்னா எழுதி தான் வச்சுருக்கோம், நடைமுறையில் கிடையாது. அவ்வளோ உரிமைகளும் அவ்வளோ விஷயங்களும் நடைமுறையில் மக்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. இப்போ என்னென்னா, வன உரிமை சட்டம் இருக்குது. இன்னும் தமிழ்நாடு வந்து அதை வன உரிமை சட்டத்தை இப்போ வரைக்கும் ஏற்றுட்டு எல்லா பழங்குடிகளுக்கும் அவங்களுக்கான நல்ல உரிமையை கொடுக்கவே இல்லை. அப்படிங்கிறப்ப வந்து தமிழ்நாடு அரசையும் வனத்துறையும் எப்படி பழங்குடிகள் நம்புவாங்க? நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. இந்த சட்டம் வந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆச்சு. போன காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட ஒரு சட்டம். காட்டில் காலங்காலமாக வாழக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு அங்கே உள்ளே வாழ்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்குது, அங்கே அவங்க விவசாயம் செய்கிறதுக்கு உரிமை இருக்குங்கிறத கொடுத்துட்டாங்க, சட்டபூர்வமாக கொடுத்தாச்சு. இப்போ வரைக்கும் அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கவே இல்லை. இதே மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் பொழுது மாதவ் காட்கில் சொல்கிற மாதிரி ஒரு தனி ஆணையம், மேற்கு மலை தொடருக்கு மட்டும் ஒரு தனி சூழலியல் ஆணையத்தை உருவாக்குனா, ஏற்கனவே வந்து இவங்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்கல. காட்டுக்குள்ளே ஒரு சாதாரண வந்து ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கே பழங்குடிகள் வந்து கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு மற்ற உரிமைலாம் எப்படி கிடைக்கும்? எப்படி நம்புவாங்க இந்த அரசையும்? இந்த அரசு இந்த மாதிரிலாம் இந்த ஆணையங்கள்லாம் வந்து தங்களை காப்பாற்றுன்னு எப்படி நம்புவாங்க? நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. அதனால வந்து நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவம் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம பியூரோக்ரஸி, நம்ம ஆட்சியாளர்களும் நமக்கு கொடுத்த அனுபவம் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ இந்த காட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு விஷயத்தை முன்மொழிஞ்சால் அந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னமும் நம்மள்கிட்ட வந்து இந்த சுற்றுச்சூழல் அறிவையோ இல்லை இந்த விழிப்புணர்வையோ பரவலாக நம்ம எடுத்துகிட்டு போகல. பள்ளிகளில் வந்து பேருக்கு ஒரு பாடம் வச்சுருக்கோம், சுற்றுச்சூழல் பாடம் அப்படின்னு சொல்லி. இப்போ வரைக்கும் வந்து அது முறையாக வந்து சொல்லி கற்றுத்தரப்படுறதே இல்லை. மார்க்கு கிடையாது அதுக்கு. அப்படிங்கிறப்பே அதில் பாதி முக்கியத்துவம் போயிடுது. ரெண்டாவது வந்து சும்மா பேருக்கு உச்சநீதிமன்றம் ஒரு சட்டம் போட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறாங்களே ஒழிய, பரவலான மக்களுக்கு ஏற்கனவே கல்வி அறிவு இல்லாதவங்க நம்மள்ட்ட இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த காட்டை காப்பாற்றுறதோட முக்கியத்துவத்தை எப்போ கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய சிக்கலான ஒரு பூதாகரமாக நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கு. நம்ம வேலைகளை வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து யோசிக்கணும், திட்டமிடணும். இதில் மாதவ் காட்கில் அறிக்கையை வந்து இந்த மாதிரியான முன்மொழிகிறப்ப இங்கே இந்த மக்களை, இந்த பழங்குடிகளையோ நம்மளை இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களையோ தனியாக ஒதுக்கி வச்சுட்டு எந்த காட்டையோ எந்த உயிரினத்தையோ காப்பாற்ற முடியாது. அதையும் நம்ம வந்து தீவிரமாக புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு மாதிரி ஒரு பக்கம் மாதவ் காட்கில் அறிக்கையை வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மீடியாவும் மற்றவங்களும் ஏதாவது ஒரு நிலச்சரிவு நடந்தால் க்ளோரிஃபை பண்ணுறாங்க. அதனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது.
நம்மளுமே வந்து அதை க்ளோரிஃபை பண்ணுறதை விட்டுட்டு எப்படி நடைமுறையில் இந்த மக்களுக்கான உரிமைகளை முதல்ல உறுதிப்படுத்த போகிறோம், அந்த உறுதிப்படுத்துறதுக்கான செயல்முறை என்ன, அதில் நம்மளுடைய பங்கு என்ன, இது எல்லாமே நம்ம கலந்துரையாடிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நிச்சயமாக வந்து மாதவ் காட்கில் ஒரு அறிக்கையை நடைமுறைப்படுத்துறதுக்கான மற்ற விஷயங்களையும் நம்ம வந்து யோசிக்கலாம். அப்படி இல்லாமல் அவர் எல்லாமே சொல்லிட்டாரு நம்ம பேசாமல் இருக்கோம் அப்படிங்கிறதுல நம்ம ஆட்சியாளர்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் மேற்கு மலை தொடர்பு? பழங்குடிகள்லாம் விட்டுடலாம், இல்லை மற்றவங்களெல்லாம் விட்டுடலாம், பெரும்பான்மை மக்கள்லாம் விட்டுருவோம். நம்ம அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மேற்கு மலை தொடரோட முக்கியத்துவம் பற்றி எவ்வளவு தெரியும்? நிச்சயமாக நம்ம குழந்தைங்களுக்கு தெரிஞ்சதோட கம்மியாக தான் தெரியும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்த முடியும்? இந்த நாட்டில் சட்டங்களை உருவாக்கக்கூடிய, சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவங்களுக்கே இந்த அருமை புரியலை அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஒட்டுமொத்த மக்களுக்கு கொண்டு போக போகிறோம்? இது ரொம்ப சிக்கலான ஒரு நம்ம எல்லாருக்குமான ஒரு கேள்வி. அதோட வந்து இந்த பேச முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.